முருகன் அருள் முன்னிற்கும். இன்னைக்கு தேய்பிறை சஷ்டி மதியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்குமே இருக்கு. இன்னைக்கு கோவிலுக்கு போற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம வேலை வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைச்சது. வேல் வேறு வேலவன் வேறு இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாள்ல வேலையும் வேலவனையும் தரிசிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தேய்பிறை சஷ்டியில எங்களுக்கு விரும்பின ஒரு பொருள் கிடைச்சது. நான் விரும்பினேன்னு சொன்னதை விட என் வீட்டுக்காருடைய பல நாள் பல வருட கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க, இல்ல ஓம் சரவணபவா அப்படிங்கறத சொல்லுங்க. அது நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வேண்டுதலை நான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு அது பழிச்சிருச்சு அப்படிங்கும் போது நம்ம அதை சந்தோஷமா காட்டும் போதும் சில பேர் பாத்தீங்கன்னா அதை இவங்க தான் வாங்கிட்டாங்கன்னு காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது சில பேரோட மனசை கூட காயப்படுத்தலாம். அதனால நான் எல்லாமே உடனே ஓப்பனா காட்ட மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வியாழக்கிழமை குபேர லட்சுமி பூஜையும் நான் செஞ்சேன். அதில் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஜல தீபம் நான் பார்த்தீங்கன்னா ஏற்றிருந்தேன். குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஜல தீபத்தை ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றினேன். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஏற்றுறேன். நம்ம பூஜையோட பலன்கள் கண்டிப்பாக நம்மளை நிச்சயமாக அடையும். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை, அதுக்கப்புறம் நம்மளுடைய முருகருடைய செவ்வாய் வழிபாடு, வெற்றிலை தீபம், குலதெய்வ வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, சிவனுடைய பிரதோஷ வழிபாடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள். நீங்கள் வீட்டில் பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட கோவிலுக்கு போயிட்டு, சங்கடகர சதுர்த்தினா ஒரு அருகம்புல், இது பிரதோஷம் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச அபிஷேக பொருள் ஏதாவது ஒன்று, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு நாள் மஞ்சள், ஒரு நாள் விபூதி, அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போறீங்க ஏகாதசி அப்படின்னா திருமஞ்சனம் வாங்கி கொடுக்கலாம், துளசி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி எளிமையாகவும் பார்த்தீங்கன்னா கடவுளை அடையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதனால நம்ம வேண்டுதல் நிறைவேற வேணா தாமதமாகலாம். ஆனா அந்த பொருள் நம்மளை அடையணும் அப்படின்னா அது யார் தடுத்தாலும் வராம இருக்காது, கண்டிப்பா வந்துடும். ஏன்னா நானே தடுத்திருக்கேன் நிறைய தடவை. இந்த பொருள்லாம் வேணாம், இதெல்லாம் வேஸ்ட், இது நமக்கு அதிக செலவு அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அதையும் மீறி என் கணவருடைய ஆள் மனசுல அது பதிஞ்சு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி அதை பத்தியே பேசி அதை பத்தியே பார்த்து அந்த பொருளை அடைஞ்சிட்டாரு. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள். என் வீட்டுக்காரர் அடைஞ்ச இந்த பொருளை வச்சு என்ன சொல்லலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு. அதனால வியாழக்கிழமை வாங்கினது, அதுவும் எங்க வீட்டுக்காருடைய நட்சத்திரம். அதோட மட்டும் இல்லாம தேய்பிறை சஷ்டி, போன சஷ்டியில நான் வேண்டினேன். இந்த சஷ்டியில பாத்தீங்கன்னா எனக்கு நல்லபடியா கிடைச்சிருச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு பிடிச்சதை இறைவன் தரும்போது அவருக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதை செய்யலான்னு தான் இன்னைக்கு நான் லக்ஷ்மி குபேர பூஜையில ஜலதீபம் ஏத்தினேன். நன்றி, வணக்கம்.